impact of a smooth sphere on a fixed smooth plane. Sphere இருக்கு, smooth sphere. அந்த smooth sphere வந்து ஒரு smooth planeல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பேக்ட் பார்க்குறாங்க. என்னென்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்: a smooth sphere or a particle whose mass is m and whose coefficient of residence is e impinge obliquely on a smooth fixed plane to find its velocity and direction of motion after impact. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பால் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு பாலை இந்த பொசிஷன்ஸில் இருந்து த்ரோ பண்ணுறோம். அது என்ன செய்யுது, அந்த பிளேன் மேலே வச்சுருக்கிற அந்த ஸ்பியரோட சென்டரில் டச் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, அதை தான் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. சென்டரில் டச் ஆகி அந்த பால் என்னாகும், இம்பேக்ட் ஆகி வேறு ஒரு வெலாசிட்டியில் அது பவுன்ஸ் ஆகி போகும். ஓகேங்களா, அப்போ வரக்கூடிய அந்த வெலாசிட்டி, இந்த டீட்டா, அதையும் டைரக்ஷன்ஸ்ன்றது அந்த டீட்டா அண்ட் வின்றது வெலாசிட்டி, அது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. வி என்ன, டீட்டா என்ன. வின்றது வெலாசிட்டி அண்ட் டீட்டான்றது டைரக்ஷன்ஸ் ஆஃப்டர் த இம்பேக்ட். ஓகேங்களா, இதில் ஈன்னு சொல்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாலை வந்து இந்த பொசிஷன்ஸில் இருந்து, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இம்பிஞ்ச் ஆப்ளிக்லினா ஒரு சாய்வாக அந்த ஸ்பியரோட சென்டர் பொசிஷன்ஸில் உள்ள நார்மலில் சாய்வாக வந்து அந்த பாலை த்ரோ பண்ணுறாங்க. அது சென்டரில் பட்டு பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நார்மலில் ஏற்படக்கூடிய அந்த ரெஸ்டிஷன்ஸ் தான் ஒரு எலாஸ்டிக் ஸ்டிக்கோட கோஎஃபிஷியன்ஸ் தான் அந்த ஈன்றது. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. இப்போ நம்ம இந்த வி என்னென்னு பார்க்க போகிறோம், டீட்டா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்கன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் ஏபிபி த பிளேன். ஏபின்றது பிளேன் அண்டு பி த பாயிண்ட் அட் விச் த ஸ்பியர் ஸ்ட்ரைக்ஸ் இட். இந்த பீன்ற பிளேனில் உள்ள பீன்ற பாயிண்டில் தான் அந்த ஸ்பியர் வந்து டச் ஆகுது. த காமன் நார்மல் அட் பி இஸ் த வெர்டிக்கல் லைன் அட் பி பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இந்த காமன் நார்மல்ன்றது இதுதான், அந்த ஸ்பியருக்கும் அந்த பிளேனுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த நார்மல். அது வந்து என்ன இருக்குன்னா, காமன் நார்மல் அட் பி இஸ் தி வெர்டிக்கல் லைன் அட் பி பாசிங் த்ரூ தட் சென்டர். அந்த ஸ்பியரோட சென்டர் சி இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் அந்த காமன் நார்மல் பாஸ் ஆகுது. லெட் இட்ஸ் பி பிசி, திஸ் இஸ் த லைன் ஆஃப் இம்பேக்ட். இந்த பிசின்றது பார்த்தீங்களா, இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சியில் வந்து என்ன ஆகுது, அந்த பார்ட்டிக்கல் அந்த பாலை வந்து த்ரோ பண்ணுறோம், அது டச் ஆகி பவுன்ஸ் ஆகுதுல்ல. ஓகே, அப்போ அதில் வரக்கூடிய அந்த நார்மல் லைனுக்கு பேர் தான் என்ன லைனு, லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நார்மல் லைன்றது அந்த பிசி தான். ஸோ பிசி இஸ் கால்டு லைன் ஆஃப் இம்பேக்ட். லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் பிஃபோர் இம்பேக்ட் பி யூ at an angle alpha. என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் இம்பேக்ட் மீன்ஸ் அந்த பால் த்ரோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டிக்கலை த்ரோ பண்ணுறாங்க, அது வந்து ஸ்பியரோட சென்டரில் டச் ஆகுது. அப்போ கொடுக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி என்னவா, ஸ்மால் யூன்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த காமன் நார்மல் இருக்கு பாருங்கள், அதோட மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் என்னவா, ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கான்னு பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி என்னது, பிஃபோர் இம்பேக்ட், அந்த ஸ்பியரோட சென்டரில் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி யூ. அண்டு அந்த இம்பிஞ்ச் ஆப்ளிக்லி வந்து என்ன இருக்குது, சாய்வாக இருக்குது அந்த காமன் டு த நார்மலுக்கு, அந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஓகே பாருங்கள். லெட் த வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்பியர் பிஃபோர் இம்பேக்ட் பி யூ அட் அன் ஆங்கிள் வித் சிபி அண்ட் ஸ்மால் வி இட்ஸ் வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட். அப்போ பால் இந்த இடத்துல டச் ஆகி பவுன்ஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி வந்து ஸ்மால் வி அண்ட் அண்ட் ஆங்கிள் டீட்டா வித் சிஎன். அந்த டீட்டான்ற ஆங்கிள், அந்த வெலாசிட்டி வந்து அந்த வெலாசிட்டியில் அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகுது, அந்த பார்ட்டிகல் பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த காமன் நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவா, டீட்டா. அந்த காமன் நார்மல்ன்றது என்னது, இந்த சைடு சொல்லும் போது சிஎன்னு சொல்லியிருக்காங்க.
okay, as shown in the figure. Next பாருங்க, since the plane and the sphere are smooth, the only force acting during impact is the impulsive reaction, and this is along the common normal. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த plane and sphere are ஸ்மூத்தாக இருக்குது. The only force acting during impact is the impulsive reaction, and this is along the common normal. ஆக்சுவலாக ஸ்பியர் ஆட்டம் இந்த பிளேன் ஆட்டம் எல்லாம் ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸில் இருக்குது. இந்த பார்ட்டிக்கிள் வந்து அந்த ஸ்பியரோட பொசிஷனில் டச் ஆனதுக்கப்புறம் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இம்பேக்ட், ஓகேங்களா? அப்போ தான் இந்த காமன் நார்மல் இருக்கு பாருங்கள், அந்த லைனில் சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இம்பல்சிவ் ரியாக்ஷன்ஸ். அண்ட் திஸ் இஸ் அலாங் தி காமன் நார்மலில் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸ் தான் இந்த லைனில் மேக் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை நம்ம இனிமேல் சொல்லுவோம், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், பார்க்கலாம் என்னென்ன ஃபோர்ஸஸ்ன்ட்டு. There is no force parallel to the plane during the impact. At the same time அந்த பார்ட்டிக்கிள் வந்து சென்டர் பொசிஷனில் டச் ஆகி பவுன்ஸ் ஆகுது. ஆனால் இந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேனில் எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போகிறதில்ல, அது ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸில் இருக்குது. அதனால் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இதில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்றப்ப அந்த சென்டர் பொசிஷன்ஸில் எந்த ஃபோர்ஸும் அடிஷனலாக நம்ம ஆக்ட் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு அந்த பார்ட்டிக்கிள் வந்து அந்த பொசிஷனில் டச் ஆகி ரிஃப்ளெக்ட் தான் ஆக போகுது. அதனால தான் இங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, பிளேனில் there is no parallel forces to the plane during the impact. Hence, the velocity of the sphere resolved in a directions parallel to the plane is unaltered by the impact. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, அது சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸை கொடுக்குது, ஸ்ப்ளிட் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க, டூ ரிசால்வ்டு பார்ட்ஸ் பாருங்கள். velocity of the sphere resolved in a directions parallel to the plane is unaltered by the impact. ஆல்ரெடி பிளேனில் என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, u sin ஆல்ஃபான்ற ஃபோர்ஸஸ் இருக்குது. இங்கே வரக்கூடிய வின்ற வெலாசிட்டினால ஹரிஜான்டலில் ஒரு அந்த பிளேனில் ஒரு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது என்ன செய்யும்னா இந்த u sin ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் வந்து ஃபோர்ஸை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணிடாது அந்த பிளேனில் அப்படின்றாங்க. சரி, அப்போ வினால் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸு கரஸ்பாண்டிங் டு தட் u sin ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஹென்ஸ் v sin theta is equal to u sin ஆல்ஃபான்னு போட்டிருக்காங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ u sin ஆல்ஃபான்றது ஆல்ரெடி அந்த ஹரிஜான்டலில் பிளேனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு இந்த வின்ற வெலாசிட்டி ஸ்பியரோட வெலாசிட்டி என்ன செய்யுதோ அந்த டைரெக்ஷன்ஸில் மேக் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த u sin ஆல்ஃபாவை ஆல்டர் பண்ணல, ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி, ஃபஸ்ட் இந்த u sin ஆல்ஃபா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிகளை வந்து ஸ்பியர் மேலே த்ரோ பண்ணுறீங்க, அது ஹரிஜான்டல் அந்த காமன் லைனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். இந்த லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் தானே. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆல்ஃபா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குது, ஆல்ஃபா. இப்போ இது இங்கே இதுக்கு கரஸ்பாண்டிங்க காமன் நார்மலுக்கு பேரலாக ஒரு லைன் வரைங்க. அப்போ வரைஞ்சாச்சு. இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா அப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போ உங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி கிடைக்கும், இந்த ஷேப்பில் கிடைக்குமா, ஆல்ஃபா. ஓகே, அப்போ இதில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தானது u. இப்போ இங்கே என்னவாக இருக்குது, u sin ஆல்ஃபா. அப்போ இது என்னவாக இருக்கும், u cos ஆல்ஃபா. அந்த u cos ஆல்ஃபான்ற ஃபோர்ஸு தான் உங்களுக்கு இந்த காமன் நார்மலில் வரக்கூடிய பேரலல் ஃபோர்ஸு. அதனால தான் இந்த இடத்துல u cos ஆல்ஃபான் இருக்குது. இப்போ இந்த u cos ஆல்ஃபா வந்து டுகெதர் வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த யூன்ற வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கல் வந்து சம் ஃபோர்ஸை வந்து இம்பேக்டை வந்து அந்த ஸ்பியரில் கொடுக்குறனால அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிஸ்டிக் தானே,
அந்த இதனால் ஏன்னா திரும்ப அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஸ்பியர் எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம். அதுக்கு பேர் இ. அந்த இயோட சேர்த்து இந்த யூ காஸ் ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல என்ன எழுதியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இ யூ காஸ் ஆல்ஃபான்னு இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே ஓகே இப்போ பாருங்கள். அப்போ இந்த யூ சைன் ஆல்ஃபான்னு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சதுங்களா? அப்போ யூ காஸ் ஆல்ஃபா யூ சைன் ஆல்ஃபா அதை வச்சு தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரையாங்கிள். ஓகே இப்போ வியை வச்சு நம்ம இந்த வி வித் ஆங்கிள் டீட்டா வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ வின்றது இங்கே இருக்குது. இப்போ பிளேன் கரஸ்பாண்டிங்காக நான் ஒரு லைன் வரையணும்னு வச்சுங்களேன். இந்த ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வி சைன் டீட்டாவாக மாறிடும். இது இருக்கு பாருங்கள், இது வி காஸ் டீட்டாவாக மாறும். ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. இப்போ அந்த ட்ரையாங்கிள் மட்டும் வரையணும் பாருங்கள். ஓகே இப்போ இதில் என்ன ஃபோர்ஸு, வின்ற ஃபோர்ஸு, இது டீட்டா. அப்போ ஆப்வியஸான தெரியும் உங்களுக்கு வெர்டிக்கலில் வி சைன் டீட்டா, இது ஹரிஜான்டலில் வி காஸ் டீட்டா. இந்த பொசிஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு, அப்போ இந்த பொசிஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஷேப்பு. அப்போ இந்த லைனில் வி சைன் டீட்டான்ற ஃபோர்ஸும் இந்த லைனில் வி காஸ் டீட்டான்ற ஃபோர்ஸும் வரும். அந்த வி சைன் டீட்டான்றது என்ன இருக்குது, பேரலல் டு யூ சைன் ஆல்ஃபாவா, ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸுங்களா. ஸோ அது என்ன இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல். அப்புறம் வி காஸ் டீட்டாவும் அந்த யூ காஸ் ஆல்ஃபாவும் என்னவாக இருக்கும், அது ரெண்டு ஈக்குவலாக வரும். Hence, Vc sin theta is equal to u sin alpha, equation 1. By Newton's experimental law, the relative velocity of the sphere along the common normal after impact is என்ன சொல்கிறாங்கன்னா relative velocity of the sphere along the common normal after impact. அப்போ ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் அந்த வெலாசிட்டி மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபோர்ஸு காமன் நார்மல் என்னது, வி காஸ் டீட்டா. அட் த சேம் டைம் வேறு எந்த ஒரு ஃபோர்ஸஸும் அதில் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறதில்ல. அதனால் வி காஸ் டீட்டா மைனஸ் 0ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஈக்குவல் டு ரைட் சைடில் பாருங்கள், மைனஸ் இ டைம்ஸ் இட்ஸ் வெலாசிட்டி அலாங் த காமன் நார்மல் பிஃபோர் இம்பேக்ட். அப்போ பிஃபோர் இம்பேக்ட்டுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்காங்க உங்களுக்கு, மைனஸ் எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்கன்னா மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0ன்ற ஃபோர்ஸில் இ மைனஸ் இ டைம்ஸ், அது ரெண்டு ஈக்குவல் பை நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் லா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். v2 மைனஸ் v1 டிவைடட் பை u2 மைனஸ் u1 ஈக்குவல் டு மைனஸ் இன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுதான் இங்கே மெஷர் பண்ணியிருப்பாங்க. சரி, v2ன்றது என்னது, இந்த இடத்துல v2ன்றது வி காஸ் டீட்டா, v1ன்றது இந்த இடத்துல 0 அண்டு u2ன்றது என்னது மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா. ஓகே, அந்த இம்பேக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகிறதுனால அது என்ன இருக்கும், மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபான் இருக்கும். அண்ட் u1 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த v1 u1லாம் அடிஷனலாக வேறு ஏதாவது அந்த டைரக்ஷன்ஸில் ஆப்போசிட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுதா, வைப்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. வேறு எந்த ஃபோர்ஸ் இல்லை, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு எலாஸ்டிக் ஸ்பியர், ஸ்மூத் ஸ்பியர்னு சொன்னதுனால உங்களுக்கு v1 u1 எதுவும் இல்லை. ஜஸ்ட் அது v2 பை u2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ v2 மைனஸ் v1 டிவைடட் பை u2 மைனஸ் u1 ஈக்குவல் டு மைனஸ் இன்றது தான் அந்த நியூட்டன் எக்ஸ்பெரிமெண்டலாலும் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. ஓகேங்களா, v2க்கு பதில் என்ன செய்றீங்க, வி காஸ் டீட்டா, v1க்கு பதில் 0, u2க்கு பதில் மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா, u1க்கு பதில் 0 போட்டுட்டு இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இதை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபார்முலா எப்படி மாறிடும், v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு u2 மைனஸ் u1 வரும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை ஈக்குவேஷன்ஸை எலாபரேட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அப்போ வி காஸ் டீட்டா மைனஸ் 0 ஈக்குவல் டு மைனஸ் இ மைனஸ் யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0ன்னு போட்டோமா. ரைட் சைடில் மல்டிபிள் பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக என்ன வந்திருக்கு, இயூ காஸ் ஆல்ஃபா, லெஃப்ட் சைடில் வி காஸ் டீட்டா. இதை தான் நம்ம அங்கே ட்ரையாங்கிளில் சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா. இந்த ட்ரையாங்கிளில் சொல்லியிருந்தோம்ல, இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்கும், இந்த சைடு யூ வி சைன் டீட்டா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த யூ சைன் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம், வி காஸ் டீட்டா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம், இந்த இயூ காஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருப்போம் பாருங்கள். அப்போ வி சைன் டீட்டா ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா, வி காஸ் டீட்டா ஈக்குவல் டு இயூ காஸ் ஆல்ஃபா வந்துடுச்சுங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஈக்குவேஷன் அண்ட் 2 ஸ்கொயர் இந்த இருக்குல்ல ஈக்குவேஷன் 1 இதையும் ஈக்குவேஷன் 2வையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் என்ன வந்துடும், வி ஸ்கொயர் காமனாக வந்துடும், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன்று வந்துடும். அப்போ லெஃப்ட் சைடில் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து ஸ்கொயர் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறோம், அப்போ யூவை காமன் எடுத்துடலாம். அப்போ யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, பாருங்கள் v square is equal to u square sin square alpha plus e square cos square alpha வந்துருச்சுங்களா, which is equal to இப்போ v is equal to என்னது u into square root of sin square alpha plus e square cos square alpha. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ 1/2 அதாவது 2/1 வச்சுக்கோங்களேன். இந்த இருக்குது ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 1/2நாலும் சரி இல்லை 2/1நாலும் சரி. இங்கே வந்து காட் டேர்ம்ஸில் மெஷர் பண்ணுறாங்க, அதனால் 2/1 போடுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 என்ன இருக்கும், வி காஸ் டீட்டா டிவைடட் பை வி சைன் டீட்டா. வி கேன்சல் ஆகிட்டு காஸ் பை சைன் என்னது காட்னு மாறிடும். அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் சைடில் யூ கேன்சல் ஆகிருமா, இ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஆல்ஃபா இ காட் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகே, அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு இ காட் ஆல்ஃபா. அப்போ டீட்டா ஆங்கிள் என்ன இருக்குது, காட் டீட்டா ஈக்குவல் டு இ காட் ஆல்ஃபா அண்டு வெலாசிட்டி v ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கரஸ்பாண்டிங் இம்பேக்ட்டுக்கு அந்த ஆக்ஷன்ஸுக்கு எலாஸ்டிஸ்டிக் ஸ்பியரில் ஆஃப்டர் இம்பேக்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வெலாசிட்டி v, அந்த வெலாசிட்டி வந்து காமன் நார்மலோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ் ஆங்கிள் என்னது டீட்டா காட் டீட்டா ஈக்குவல் டு இ காட் ஆல்ஃபா. ஓகேங்களா, அது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 3 and 4 give the velocity and directions of motions after impact. ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த வி என்ன டீட்டா என்னன்னு தானே கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய கரலரி பார்க்கலாம். கரலரி 1 பாருங்கள். இஃப் ஈஸ் ஈக்குவல் டு 1 ஈஸ் ஈக்குவல் டு 1 எப்போ இருக்கும் கவனிங்க. இப்போ அந்த இம்பேக்டில் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, அது ஈஸ் ஈக்குவல் டு 1ன்றாங்க. அது எப்போ ஈஸ் ஈக்குவல் டு 1 இருக்க சான்சஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து இம்பிஞ்ச் ஆப்ளிக்லின்றப்போ உங்களுக்கு சைடை த்ரோ ஆகி பவுன்ஸ் ஆகி இந்த சைடில் போகுது. அதே இது பெர்பண்டிகுலராக இந்த ஹைட்லேருந்து நீங்கள் ஒரு பாலோ ஒரு பார்ட்டிக்கலை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், பெர்பண்டிகுலராக அது கிரவுண்டில் என்னாகும் டச் ஆகிட்டு அகைன் அதே பாத்தில் தான் சேம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சேம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடத்துல யூவும் வியும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 மாறிடும். ஓகேங்களா, அதனால் இப்போ ஈஸ் ஈக்குவல் டு 1 வரதுக்கு ஒரே சான்சஸ்ஸு அந்த ஆஃப்டர் இம்பேக்ட்க்கு அப்புறமும் சேம் வெலாசிட்டி எக்ஸிஸ்ட் ஆகணும். யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஆஃப்டர் இம்பேக்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய வெலாசிட்டி வி, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில். ஓகே, அதனால தான் இஃப் வி ஈஸ் ஈக்குவல் டு 1 இருக்குன்னா வி ஃபைண்ட் தட் ஃப்ரம் 3லேருந்து வி ஈக்குவல் டு யூவாக இருக்க போது அண்ட் ஃப்ரம் இப்போ ஈக்கு பதில் இந்த இடத்துல 1 போடுங்களேன். ஈக்கு பதில் 1 போட்டால் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன வரும் 1 வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு உங்களுக்கு யூவாக கிடச்சிரும். ஓகே, இப்போ ஈக்கு பதில் 1ன்றப்ப இந்த இடத்துல காட் டீட்டா ஈக்குவல் டு காட் ஆல்ஃபான்னு மாறிடும். அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, அப்போ ஆங்கிலம் என்ன இருக்கும் சேமாக மாட்டும். ஹென்ஸ் இஃப் எ பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர் ஈஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்ன இருக்கும், perfectly elastic sphere impinge on a fixed smooth plane, its velocity is not altered by impact and the angle of reflection is equal to the angle of resistance. பாருங்க, இன்சிடென்ஸ் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆங்கிளும் ரெண்டு என்ன வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது. அட் த சேம் டைம் பிஃபோர் இம்பேக்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெலாசிட்டி ஆகட்டும், ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ஆகட்டும், ரெண்டு என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஈஸ் ஈக்குவல் டு 1னா அந்த எலாஸ்டிக் ஸ்பியருக்கு பேர் என்னவா பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர்னு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஓகே ரைட், இப்போ நெக்ஸ்ட் கரலர் 2 பாருங்கள். ஈஸ் ஈக்குவல் டு 0 தென் ஃப்ரம் 2லேருந்து எப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ் ஈக்குவல் டு எப்போ 0 இருக்கும்னா இன் எலாஸ்டிக் அந்த கான்செப்ட்ஸில் தான். ஓகே, அதாவது ஒரு ஸ்பியரில் ஒரு பாலோ ஒரு பார்ட்டிகளோ த்ரோ பண்ணுறீங்க, அது அதில் பட்டு என்ன ஆகுது பவுன்ஸ் ஆகி போகுது. அட் த சேம் டைம் அந்த ஸ்பியர் என்ன ஆகுது எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது, அதுக்கு பேர் எலாஸ்டிக்னு சொல்லுவோம். சப்போஸ் இன் எலாஸ்டிக் மீன்ஸ் ஒரு பாலோ ஏதோ ஒரு வெயிட்டோ ஏதோ ஒன்று ஒரு பார்ட்டிகள் த்ரோ பண்ணுறோம், அது ஸ்பியரில் பட்டு என்ன ஆகுது ஸ்பியரோட சென்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகி
பவுன்ஸ் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் டைம் அது எலாஸ்டிக்காக இல்லாமல் அந்த ஸ்பியர் டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக்கே இல்லை. அப்போ அந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவாக இருக்கும்? 0. அதனால தான் ஈஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஈஸ் ஈக்குவல் டு 0ன்ற கேஸில் ஈக்கு பதில் 0 போடுங்க. உங்கள் ஈக்குவேஷன் 2ல் ஈக்குவேஷன் 3ல் ஈக்கு பதில் 0 போட்டால் இந்த டேர்ம் 0 வரும். அப்போ விஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகே, அப்போ அதிலிருந்து ஆக்சுவலாக டேரெக்டாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் வி காஸ்ட் டேஸ் ஈக்குவல் என்ன வரும்? ஈஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப இந்த இடத்துல ஈக்கு பதில் 0 போடுங்க. ஈக்கு பதில் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் 0 மாறிடும். அப்போ வி காஸ்ட் டேஸ் ஈக்குவல் டு 0. வி காஸ்ட் டேஸ் 0ன்றப்ப ஒன்று வெலாசிட்டி 0 இருக்கணும், இல்லை டீட்டா வெலாசிட்டி 0ன்றப்போ அது ரெஸ்ட் பொசிஷனில் மாறிடும். கண்டிப்பாக வெலாசிட்டி 0 கிடையாது. அப்போ வின்றது என்னவாக இருக்கும்? இந்த இங்கே ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 3 பாருங்கள். ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்கு பதில் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? 0 போட்டிங்கன்னா விஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களோட ஈக்குவேஷன் 2லேருந்து ரைட் சைடில் 0. அப்போ வி காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக வி காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0னா ஒன்று வி 0 இருக்கணும், இல்லை காஸ் டீட்டா 0 இருக்கணும். வி வந்து 0 கிடையாது, ஏன்னா வி ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா. அப்போ காஸ் டீட்டா தான் 0வாக இருக்கும். அப்போ காஸ் டீட்டா எப்போ 0வாக இருக்கும் பாருங்கள். காஸ் டீட்டா எப்போ 0 இருக்கும்? ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கணும். ஆங்கிள் கண்டிப்பாக மேக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் 90 டிகிரி இருக்க தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0ன்றப்ப டீட்டா வந்து என்ன இருக்கணும்? 90 டிகிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஹென்ஸ் தி இன்எலாஸ்டிக் ஸ்பியர் is equal to 0ன்றப்ப inelastic sphere slides along the plane with velocity u equal to sin alpha. ஏன்னா v என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துல வெலாசிட்டி நம்மளுக்கு u sin alphaன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கரலரி, இந்த வெலாசிட்டி டைரக்ஷன்ஸ், இந்த கரஸ்பாண்டிங் கலரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கரலரி 3 பாருங்கள். இஃப் தி இம்பேக்ட் இஸ் டைரக்ட் we have alpha is equal to 0, then theta is equal to 0, and from 3 v is equal to v is equal to u in e into u. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இம்பிஞ்ச் ஆப்ளிக்லின்னு தான் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன்ஸை நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவா ஆல்ஃபான்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இதை நீங்கள் பெர்பெண்டிகுலர் பொசிஷன்ஸ்லேருந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெலாசிட்டி உங்களுக்கு காமன் நார்மல் யூலே வந்துடும். அப்போ ஆல்ஃபாவுக்கு வேலை கிடையாது. ஆல்ஃபா சீக்வல் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஆல்ஃபா 0ன்றப்ப யூக்கும் வீக்கான ரிலேஷன்ஸ் என்னது? ஏன்னா வி காஸ் டீட்டா சீக்வல் டு இ காஸ் ஆல்ஃபா. ஓகே, இதான ஃபார்முலா. இ காஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா தான் 0, காஸ் 0 1. அப்போ இது யூன்னு வந்துடும். ஓகே, அப்போ டீட்டா என்னவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, தென் டீட்டா வில் பிகம்ஸ் 0. பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா 0ன்றப்போ உங்களுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் 0 1 வந்துடும். அப்போ வி காஸ் டீட்டா ஈக்குவல் டு இயூன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதில் 0 போடுங்க. ஆல்ஃபா 0ன்றப்போ சைன் 0 காஸ் 0ன்னு வரும். ஓகே, சைன் 0 0 காஸ் 0 1. அப்போ வி ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் என்ன வரும்? ஈனே வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஈன்னு கிடச்சிருவோம். ஓகே, இப்போ டீட்டா பார்க்கணும். இந்த இடத்துல டீட்டா பாருங்கள். நம்ம என்ன வச்சுருக்கோம்? காட் டீட்டா ஈக்குவல் டு இ காட் ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். ஓகே, ஆல்ஃபா தான் 0 வச்சு. அப்போ காஸ் 0 வந்து 1. அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன மாறிடும்? ஈனே வந்துடும். ஓகே, ஐ திங்க் கரெக்ட். ஓகே, இப்போ வி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? வி ஈக்குவல் டு இ யூன்னு கிடச்சிருக்கு. ஆல்ஃபா வந்து 0ன்றனால காஸ் ஆல்ஃபா வந்து உங்களுக்கு 1ன்னு தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறிடும் உங்களுக்கு? இயூ லெஃப்ட் சைடில் இயூ காஸ் டீட்டா ஈக்குவல் டு இயூன்னு வந்துருமா? யூ கேன்சல் ஆகிட்டு 1 வரும். அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துருமா? தேர்ஃபோர் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1.
காஸ் டீட்டா இப்போ ஒன்றா இருக்கும், டீட்டா வந்து உங்களுக்கு 0 டிகிரியாக இருக்குமோ 1 வந்துருமா. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு வந்துடும். அட் த சேம் டைம் v is equal to EU. Hence, if an elastic sphere strikes a plane normally with velocity u, it will be refound in the same directions with velocity u. என்ன சொல்கிறாங்கன்னா, காமன் நார்மலில் உங்களுக்கு காமன் நார்மல்னு சொல்லியாச்சு. அப்போ காமன் நார்மல்னு கூட வச்சுக்கோங்களேன், பெர்பெண்டிகுலரில் இந்த பொசிஷன்ஸில் நீங்கள் ஒரு பார்ட்டிகுலர் த்ரோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பிளேனில் வந்து அந்த இம்பேக்ட் ஆகி திரும்ப அதே டைரக்ஷன்ஸில் ரிப்ளேட் ஆகும்போது யூஸ் ஈக்குவல் டு வியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆல்ஃபான்ற ஆங்கிள் 0ன்றப்போ டீட்டான்ற ஆங்கிளும் உங்களுக்கு என்ன இருக்க போகுது 0, 2 என்னவாக இருக்க போகுது யூஸ் ஈக்குவல் டு வி. அட் த சேம் டைம் உங்களுக்கு அது ஈக்குவல் பொசிஷன் ரீச் பண்ணாதனால உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்டியூஷன் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல யூஸ் ஐ திங்க் வி இஸ் ஈக்குவல் டு இயூன்னு வரும். ஓகேங்களா, சரி. இதே இது எப்போ அந்த யூஸ் ஈக்குவல் டு வியாக இருக்கும், அது சேம் ஹைட்டை ரீச் பண்ணால் யூஸ் ஈக்குவல் டு வின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே வந்து சேம் ஹைட்டை ரீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் வி இஸ் ஈக்குவல் டு இயூவாக இருக்கும். It will be refound in the same direction with velocity EU. The impulse of the pressure on the plane is equal and opposite to the impulse of pressures on the sphere. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேனில் இம்பல்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இஸ் அந்த பிளேன் இருக்கு பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா ஆப்போசிட் டு தி இம்பல்ஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஆன் தி ப்ரெஷர் ஆன் தி ஸ்பியராக இருக்கும். ஏன்னா நம்ம இதான் பிளேன் A to Bன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தான் அந்த ஸ்பியர் இருக்குது. இதில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது நார்மலில் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ ஆப்போசிட் இம்பல்ஸ் ஆஃப் திஸ் ப்ரெஷர் ஆன் தி ஸ்பியரில் இருக்கும். ஸோ த இம்பல்ஸ் I ஆன் தி ஸ்பியர் இஸ் மெஷர்டு பை சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி ஸ்பியர் along the common normal. அதோட மெஷர்மெண்ட் பாருங்கள். அந்த இம்பல்ஸ் I ஆன் தி ஸ்பியர் அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, இம்பல்ஸை I is equal to mv cos theta minus mu cos alpha. ஆக்சுவலாக எந்த டைரெக்ஷன்ஸில் இருக்கும்னா, இதே டைரெக்ஷன்ஸில் தான் உங்களுக்கு v cos theta இருக்கும். அட் த சேம் டைம் இதே டைரெக்ஷன்ஸில் தான் உங்களுக்கு u cos alphaவும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா, அப்போ இந்த காமன் நார்மல் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. உங்களோட பிளேனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் அது ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து மைனஸில் நம்ம மெஷர் பண்ணுவோம், அதோட சேஞ்சுன்றப்போ மைனஸில் செப்பரேட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த வித் டுகெதர் வித் மாஸோட சேர்த்து. ஓகே, அப்போ mv cos theta மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் mu cos alpha. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன வரும் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ I is equal to m காமன் எடுத்துட்டா v cos theta ப்ளஸ் u cos alpha. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், அதுலேருந்து m காமன் எடுத்துட்டிங்கன்னா u cos alpha. ஏன்னா இங்கே என்ன இருக்குது v cos theta இருந்ததா, இந்த v cos thetaக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 2லேருந்து EU cos alpha ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ளஸ் u cos alpha. இப்போ அதிலிருந்து என்ன செய்கிறீங்கன்னா u cos alpha இங்கேயும் இருக்குது காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ mu cos alpha 1 + Eன்னு வந்துடும். அதுதான் கரோலரி 4. ஓகே ரைட். இப்போ கரோலரி 5 பாருங்கள். லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி டியூ டு இம்பேக்ட். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா பாருங்கள், 1/2 mu² minus 1/2 mv² which is equal to 1/2 mu² minus v² ஃபார்முலா பை ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து எடுங்க. ஈக்குவேஷன் 3லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 3ல் v² பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, u² sin² alpha ப்ளஸ் e² cos² alpha இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கேயும் 1/2 m இருக்குது, இங்கேயும் 1/2 m இருக்குது, u² இருக்குது, இங்கேயும் u² இருக்குது. காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் sin² alpha மைனஸ் e² cos² alpha. 1 மைனஸ் sin² என்னது cos². அதான் நெக்ஸ்ட் லைனில் cos² alpha மைனஸ் e² cos² alphaன்னு போட்டிருக்கோம். இப்போ இதிலேருந்து cos² alpha காமன் எடுத்துடலாம். அப்போ 1/2 mu² cos² alpha இன்ட்டு 1 மைனஸ் e².
இப்போ ஈஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிலேருந்து இம்பேக்ட் என்ன வரைக்கும் ஜீரோவாக மாறிடும். ஏன்னா இதில் ஈக்கு பதில் 1 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோ தானே, அதான் இருப்பாங்க. இஃப் தி ஸ்பியர் இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஈஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தி லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இஸ் இட் வில் பிகம்ஸ் ஜீரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே.